வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பெங்களூர்லேருந்து ட்ராவல் பண்ணி திருப்பூருக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் எனக்கும் யோகன் குட்டிக்கும் அம்மா ஆரத்தி எடுத்துகிட்ருக்காங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது என் தம்பி ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் யோகன் குட்டியை. இப்போ தான் அதுக்கப்புறமா கேட்டு உனக்கு எப்படி இருந்துச்சு, இவனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறையே அப்படின்னு. அவன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்ததுமே ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு. ஆனால் தூக்குறதுனால ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னான். வீட்டுக்குள்ளே வந்ததுமே வாவாக இருந்துச்சு. செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது யார் பண்ணாங்க, டெக்கரேஷன்காரங்க யாராவது வந்தாங்களான்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என் தம்பி ஒன்றுமே சொல்லலை. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க யாரையுமே கூப்பிடலை, இவனாக தான் எல்லாமே பண்ணேன் நான். அவங்க எங்களை கூப்பிட்றதுக்கு பெங்களூர் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி என் தம்பி ஒரு செட் ஃபுல்லாக பலூன்லாம் கட்டிட்டானாமா. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இத்தனை வேலையும் பார்த்துருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்படி பண்ணது. என் தம்பி சும்மாவே பாசக்காரன் தாங்க, ஆனால் இவ்வளோவும் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. யோகன் குட்டி வரனால அவ்வளோ பண்ணியிருக்கான். யோகன் குட்டியோட குட்டி வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இப்படி வாலில் வந்து இப்படி தொங்க விட்டுருந்தான். பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் கூட அந்த குட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எதுவுமே பண்ணலை. பாருங்க, இந்த ஃபோட்டோலாம் ரொம்ப அழகாக இருக்கும். பிறந்தப்போ எடுத்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்க. இந்த மொமெண்ட்டில் நான் ராமை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம் வேறு யாரையுமே இன்வைட் பண்ணவே இல்லை. யோகன் குட்டி ஃபஸ்ட் டைம் இந்தியா வந்திருக்கான். அதனால் 2-3 வீக்ஸ் போட்டும், யாராக இருந்தாலும் அப்புறம் வரட்டும்னு சொல்லி நாங்கள் யாருமே இன்வைட் பண்ணல. நான் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட மெயினாக இன்வைட் பண்ணல. எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் ஃபஸ்ட் அவங்க தான் இருப்பாங்க. நான் அவங்களே இன்வைட் பண்ணல. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்களும் பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே யோகன் குட்டி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான், அவன் எனக்கு எல்லாம் கொஞ்சம் செட் ஆகட்டும், அப்புறம் போய் பார்க்கலான்னு. நாங்கள் ஃபஸ்ட்டு பெங்களூர் போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. அங்கே போயிட்டு 1 வீக் அப்புறம் திருப்பூர் வர மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் சடனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. திருப்பூர் வர மாதிரி இருந்தனால அவன் இவ்வளோ தான் பண்ணானாமா. நீங்கள் 1 வீக் அப்புறம் வர மாதிரி இருக்கும்போது நான் ஃபுல்லாக ஆர்ச்லாம் வைக்கலாம் முன்னாடி, அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயும் ஆர்ச்லாம் வைக்கலான்னு சொல்லி நிறையா பிளான் பண்ணியிருந்தேன். நான் நீங்கள் டக்குன்னு இங்கே வர்றதுனால என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுன்னா. ஆனால் இதுவே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சூப்பராக சூப்பராக இருக்குன்னு அவங்கிட்டேன். இந்த ஃபோட்டோலாமே நான் சும்மா எடுத்தது தான். 2 days பிஃபோர் அனுப்புனதெல்லாம் கூட அவன் டக்குன்னு பிரிண்ட் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தான். நாங்கள் கேக் அப்பவே கட் பண்ணலைங்க. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அதுவும் இல்லாமல் தம்பி இவ்வளோ டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன். அதனால் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் கேக் கட் பண்ணிக்கலாம், நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் அடுத்த நாள் பிளான் பண்ணோம். அதுதாங்க இது அம்மா கேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த கேக் வந்து ஃபுல்லாகவே நட்ஸ் தான். 4 type ஆஃப் நட்ஸ் இருந்துச்சு இந்த கேக். அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோகன் குட்டி இந்த லைட்டு, இந்த கேக், பலூன்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தான். கேக்கில் வந்து வெல்கம் யோகன்னு எழுதியிருக்கு. ஸோ கேக் கட் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள். உட்கார வைங்க அப்படியே டேபிளில். சும்மா உட்கார, பிடிச்சிக்கணும், நல்லா பிடிச்சிக்கணும். ஓ, நீ வெட்டலான்னு நினச்சியா? யோகான் வெட்டுருக்கு. சரி வெல்கம் யோஹான். ஹாய். கொஞ்சம் வெல்கம் யோஹான், வெல்கம் ஜெர்மன் தமிழச்சி, 2 பேருமே வெல்கம். சூப்பரா இருக்குது தங்கம். நல்லா இருக்கு பூ.
இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நான் யோகன் குட்டி பிறந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து நாங்கள் வரோம், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரோம். அப்போ வந்து நான், ராம், யோகன் குட்டி மட்டும்தான், 3 பேர் மட்டும்தான். இப்போ எங்கள் 2 பேர்த்தையும் வெளியே நிற்க வச்சுட்டு ராம் போய் ஆரத்தி கலக்கிட்டு வந்து ஆரத்தி எடுத்தாங்க. அது வந்து முன்னாடியே அம்மா சொல்லியிருந்தாங்க, ராமோட அம்மா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரும்போது ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசும்போது சொல்லிட்டு இருந்தது. அப்போ ஒரு ஞாபகம் வச்சு கொண்டு வந்து ஆரத்தி எடுத்தாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். இதே நம்ம ஊர்னா எல்லோரும் இருந்திருப்பாங்க, ராம் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி எல்லோரும் இருந்திருப்பாங்க, எவ்வளோ ஜாலியாக வெல்கம் பண்ணியிருப்பாங்க யோகன் குட்டியை. இப்போ இப்படி யாருமே இல்லாமல் இப்படி இருக்குமே ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஹோம் சிக்கும் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து யோகன் குட்டி பிறக்கும்போது இருந்திருக்க வேண்டியது, கொஞ்சம் ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. இருந்தாலும் ஓகே, இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அப்புறம் அம்மா அப்பாலாம் கேக் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் கேக்லாம் ஊட்டி விட்டுட்டு நல்லா கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. என்னென்னா ஃபோட்டோலாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னோடய ஃபோட்டோ, என்னோடதும் ராமுதும், அதுக்கப்புறம் யோகன் குட்டியோட ஃபோட்டோஸ்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்க. இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் போயிருந்தோம், ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபோட்டோ ஷூட் போயிருந்தோம், அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது வந்து என்ன ஃபோட்டோ, இது வந்து யோகன் குட்டியோட ஃபோட்டோஸ். அவன் அழுகிறது, சிரிக்கிறது, விளையாடுறது எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் யோகன் குட்டி கூட. அதுதாங்க இது. அப்புறம் இது வந்து என்னோடய தம்பி இந்த ரூம்லேருந்து தான் ஃபுல்லெல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணியிருந்தான். அந்த ரூம் அப்படியே இப்படி ஆக்கி வச்சுருக்கான். அதை தான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் அம்மா தான் நீ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். எங்கள் அம்மாவுக்கும் நல்ல வேலை தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த கோவிட் டைமில் எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. கேசஸ் ரொம்ப அதிகமாக ஆக்கிட்டு இருக்கு. எல்லோரும் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.